ஒரு மலைச்சிகரத்தின் உச்சியில் மயில் மீது அமைதியாக அமர்ந்திருந்தார் முருகன். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. வானம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறத்தில் ஜொலித்தது. அந்த அமைதியான தருணத்தில் அவர் தனது இரு சக்திகளான தேவசேனா மற்றும் வள்ளியை அழைத்தார். இன்று உங்களுக்கு ஒரு சோதனை என்றார் முருகன் மெதுவாக. ஒரு மறைந்த குகையில் நேரத்தின் கண்ணாடி உள்ளது. அது உங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் காட்டும். அதை பார்த்து உங்கள் உண்மையான நான் யார் என்பதை கண்டுபிடித்து வாருங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். நீங்கள் காணும் எந்த காட்சியையும் மாற்ற முயற்சிக்க கூடாது. தன்னம்பிக்கையுடன் முன்னே வந்தாள் தேவசேனா. இந்த சோதனையில் நான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் அவளது மனதில் உறுதியானது. அவள் உடனே அந்த இருண்ட குகைக்குள் நுழைந்தாள். அந்த குகை சாதாரண குகையில்லை. அதன் சுவர்களில் பழமையான சின்னங்கள், காற்றில் ஒரு மர்மமான அதிர்வு, மத்தியில் ஒரு ஒளி வீசும் கண்ணாடி. தேவசேனா அதை பார்த்தவுடன் அது உயிர் பெற்றது போல காட்சிகள் தோன்றத் தொடங்கின. அவளது குழந்தை பருவம், அவள் பெற்ற வெற்றிகள், அவள் சந்தித்த போராட்டங்கள், அதிலும் அவள் சிலருக்கு துன்பம் அளித்த தருணங்கள். இது நான் செய்த தவறுகள். அவள் உள்ளுக்குள் அதிர்ந்தாள். இதை நான் மாற்ற வேண்டும். அவள் கண்ணாடியை தொட முயன்றாள். அந்த நொடியில் அனைத்தும் மாறிவிட்டது. கண்ணாடி இப்போது அவளது எதிர்காலத்தை காட்டியது. தோல்வி, இழப்பு, மக்கள் அவளை விட்டு விலகுவது. இல்லை, இது நடக்கக்கூடாது. அவள் பதறினாள். அவள் இத்தனை மாற்ற முயன்றாளோ அவ்வளவு காட்சிகள் மோசமாக மாறின. கண்ணாடி அவளது பயத்தையும் குழப்பத்தையும் பெரிதாக காட்டியது. இறுதியில் அவள் தளர்ந்து கீழே விழுந்தாள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற என் ஆசையே என் துன்பத்தின் காரணமா? அவள் மெதுவாக எழுந்தாள். ஆனால் மனதில் இன்னும் அமைதியில்லை. அதே நேரத்தில் வள்ளி மெதுவாக அந்த குகைக்குள் நுழைந்தாள். அவளது நடை அமைதியாக இருந்தது. அவளது மனம் தெளிவாக இருந்தது. அவளும் அந்த கண்ணாடியை பார்த்தாள். அதிலும் காட்சிகள் தோன்றின. அவளது எளிய வாழ்க்கை, இயற்கையோடு இருந்த தருணங்கள், சிறிய மகிழ்ச்சிகள், சில வேதனைகளும். ஆனால் வள்ளி எந்த காட்சியையும் மாற்ற முயற்சிக்கவில்லை. அவள் சும்மா பார்த்து கொண்டிருந்தாள், ஒரு சாட்சியாக. மெல்ல காட்சிகள் மங்கத் தொடங்கின. கடந்த காலமும் எதிர்காலமும் ஒன்றாக கரையத் தொடங்கின. இறுதியில் கண்ணாடி வெறும் வெற்றிடமாக மாறியது. அந்த வெற்றிடத்தில் வள்ளி ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்தாள். நான் இந்த காட்சிகள் அல்ல, நான் அதை பார்க்கும் சாட்சியே. அவள் மெதுவாக சிரித்தாள். அந்த தருணத்தில் அவள் எதையும் பிடிக்கவில்லை, எதையும் மாற்ற முயற்சிக்கவில்லை. அவள் அமைதியை கண்டாள். இருவரும் மீண்டும் மலையுச்சிக்கு வந்தனர். முருகன் அமைதியாக அவர்களை பார்த்தார். தேவசேனா கேட்டாள், அந்த கண்ணாடி என்னை ஏன் இவ்வளவு பயமுறுத்தியது? வள்ளி எதுவும் பேசவில்லை. அவள் அமைதியாக நின்றாள். முருகன் மெதுவாக சிரித்தார். அந்த கண்ணாடி எதையும் உருவாக்கவில்லை. அது உங்களின் மனதை மட்டும் பிரதிபலித்தது. மாற்ற முயற்சிக்கும் மனம் பயத்தை உருவாக்கும். ஏற்றுக்கொள்ளும் மனம் அமைதியை காணும். தேவசேனா தலைகுனிந்தாள். வள்ளி அமைதியாக நின்றாள். முருகன் தொடர்ந்து கூறினார், நேரத்தை மாற்ற முடியாது. ஆனால் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதே நம் சுதந்திரம். கடந்த காலம் நினைவுகள், எதிர்காலம் கற்பனை. உண்மை இந்த தருணத்தில்தான் உள்ளது.
அந்த நாள் ஒருவர் உண்மையை அனுபவித்தாள், மற்றொருவர் அதை புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். அந்த நேரத்தின் கண்ணாடி ஒரு பொருள் அல்ல, அது வாழ்க்கையின் உண்மையை காட்டும் ஒரு சின்னம். நீங்கள் கடந்த காலத்தை மாற்ற முயற்சிக்கிறீர்களா அல்லது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியை தேடுகிறீர்களா?